வகுப்பறை, அதாவது அகாடமியும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அவர்கள் இருப்பாங்க. கிழமையில் 4 நாள் தான் இருப்பாங்க. 3 நாள் அவங்க எங்கேயாவது இடத்துல வேலை செய்யணும். ஒரு யூனிவர்சிட்டியால் வழங்கப்படக்கூடிய ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டுடனான ஒரு பாடத்திட்டம் இது. இமாம் என்று சொன்னால் பள்ளிக்கு இமாம் அல்ல, ஊருக்கு இமாம். 3வது கட்டம் ஒன்று இருக்குது, தேசிய மட்டத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒருவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் ஒரு சிறப்பு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 10 ஆண்டு காலங்களாக இந்த நாட்டிலே இலங்கை முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்லாமல் முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளுக்கும் ஜம்சம் ஃபவுண்டேஷன் செய்த சேவைகள் ஏராளம். ஜம்சம் ஃபவுண்டேஷனை பொறுத்தவரையிலே மனிதவள அபிவிருத்தி என்ற மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக நான் பார்க்கின்றேன். சமூக மாற்றம் என்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. சமூக மாற்றம் என்பது ஒரே இரவில் அல்லது ஒரே நாளில் ஏற்படக்கூடிய ஒரு மாயாஜால வித்தை கிடையாது. மாறாக தொடரான ஒரு பயணம் மூலமாக, தொடர்ச்சியான விழிப்புணர்வு, கல்வி மேம்பாடு, ஒழுக்க வழிநடத்தல் மூலமாக, தொடர்ச்சியான முயற்சிகள் மூலம் நடைபெறக்கூடிய ஒரு விடயம்தான் சமூக மாற்றம் என்பது. சமூக மாற்றத்தின் மிக பிரதான அங்கமாக நாங்கள் வழிபாட்டு தலங்களையும் பாடசாலைகளையும் பார்க்கலாம். முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே மஸ்ஜிதுகள், பாடசாலைகள். இந்த மஸ்ஜிதுகளை பொறுத்தவரையிலே இமாம்கள் அதன் மிக முக்கியமானவர்களாக அங்கம் வகிப்பார்கள். அப்படியாக இருந்தால் சமூக மாற்றத்திலே இமாம்களின் வகிபாகம் என்பது இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையிலே 10% வாழக்கூடிய நாங்கள் எங்களுடைய பள்ளி வாயில்களில் இருக்கக்கூடிய இமாம்கள் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான பயனை அடைகின்றோமா என்றால் இல்லை என்றே பதில் சொல்ல வேண்டும். இந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால் பள்ளி வாயில்களிலே கடமை செய்யக்கூடியவர்கள் சமூகத்திற்கான தலைமைகளாக அவர்கள் மாற வேண்டும். ஜம்சம் ஃபவுண்டேஷன் கடந்த பல வருடங்களாக வேல்யூட் இமாம் ப்ரொஜெக்ட் என்று விஐபி என்ற ஒரு சிறப்பான பாடத்திட்டத்தை உருவாக்கி 8க்கும் மேற்பட்ட பேட்ச்களை அவர்கள் இப்போது முடித்திருக்கின்றார்கள். ஜம்சம் ஃபவுண்டேஷனிலே கல்வி கற்ற அந்த சிறப்பான பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்த 100கணக்கான இமாம்கள் நாடளாவிய ரீதியிலே அவர்களுடைய பணிகளை மேற்கொள்கிறார்கள். அவ்வாறாக இருந்தால் இந்த விஐபி வேலை திட்டம் இன்னும் ஒரு கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். அப்படியாக இருந்தால் இலங்கையிலே இருக்கக்கூடிய மிக பிரதானமான குறைபாடு தான் இமாம்களை வலுப்படுத்துவதற்காக, அவர்களை பயிற்றுவிப்பதற்கான ஒரு ட்ரெயினிங் சென்டர் இல்லாமை. கடந்த காலங்களிலே இது பற்றி ஜம்சம் ஃபவுண்டேஷனின் தலைவர் பல இடங்களிலே பேசியிருக்கின்றார். சந்தோஷமான விடயம், அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவேதான் இன்றைய நிகழ்ச்சியிலே சமூக மாற்றத்திலே இமாம்களுடைய வகிபாகம் என்ற விடயங்களிலே ஜம்சம் ஃபவுண்டேஷனின் தலைவர் ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களோடு சில விடயங்களை கலந்துரையாட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் யூசுப் முஃப்தி அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக மாற்றத்திலே உலமாக்களுடைய இமாம்களுடைய வகிபாகம் என்பதை பேசுவதாக இருந்தால் நம்முடைய பாரம்பரியத்தை பேச வேண்டும். பாரம்பரியமாக நம்முடைய சமூக தலைமைகள் எப்படி செயற்பட்டது என்ற விடயம், சமூக தலைமை எவ்வாறு செயற்பட்டது என்ற விடயத்தை முதலிலே சொல்லுங்கள். ஜஸாக்கமுல்லாஹு கைர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் இஹ்லாஸையும் மன தூய்மையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனை போக்கையும் நம் அனைவருக்கும் இறைவன் நசீபாக்க வேண்டும். அதை கருத்தில் வைத்து கொண்டவனாக இலங்கை திருநாட்டை பொறுத்தவரையில் பள்ளிவாசலுடைய இமாம்களுக்கு 3 கட்டங்கள் இருந்திருக்கிறது. ஒரு கட்டம் இருந்திருக்கிறது, பாரம்பரியமாகவே அவர்கள்தான் அனைத்தும், எல்லாமே அவர்கள்தான். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கடந்து வந்திருக்கின்றோம். அந்த இமாம்கள் பள்ளிவாசல்களை அவர்களுடைய காரியாலயங்களாக ஆக்கிக்கொண்டு அவருடைய ஊருக்குள்ளே வேலை செய்திருக்கிறார்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவரை கொண்டு தான் அது நடக்கும். அதே எங்களுடைய உஸ்தாத் அலியார் ஹசரத்தை போன்றவர்கள்
காத்தாங்குடியில் அப்துல்லா ஹசரத்தை போன்றவர்கள், அக்குருணையில் கசாவத் ஆலிம் என்று ஒருவர் இருந்தார். அவரை இப்படி எனக்கு தெரிந்தவர்கள் தலைவர்கள். ஒவ்வொரு ஊரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஊருக்கு ஒரு ஆலிம் இருந்திருப்பார். அந்த ஆலிம் அந்த ஊருக்கு தேவையான தலைமைத்துவத்தை, அது எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது அனைத்தையுமே அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டம் அப்படியே மாறி இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அது சடங்குகள் உடைய ஒரு காலகட்டம். அந்த இமாம்களை ஒரு வகையான வேலைகளுக்கு மட்டும் மக்கள் பாவித்தார்கள். அவர்களும் அதில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு ஊருக்கு இடையில் ஒரு வகையான உறவு இருந்தது. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், உதாரணமாக நோய்வாய்ப்பட்டாலும் ஹதரத்தில் தான் போவார்கள், ஓதி பார்ப்பார்கள். அது இப்படிப்பட்ட ஒரு குர்ஆனுடனான ஒரு உறவு. இப்படியான ஒரு காலகட்டத்தை கடந்து வந்து இன்று இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது, பள்ளிவாசல் இமாம்களை பொறுத்தவரையில் தொழுவிக்க வேண்டும், 5 நேர தொழுகைக்கு அவர் இருக்க வேண்டும், பள்ளிக்கூடம் என்ன செய்யும், அவருடைய தலைமையில் நடக்க வேண்டும். அப்படி என்று சொல்லுவது மிக குறைவு. இன்று அதுவும் ஒரு பணியாக அவருக்கு கொடுக்கப்படுவதில்லை. யாருக்கு? இமாமுக்கு. எனவே இமாமை பொறுத்தவரையில் தொழுகையோட மட்டும் என்ன செய்கிறார், அவர் மட்டுப்படுத்தப்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை யார் வைக்கிறாங்களோ, எப்படி வைக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இமாமுக்கான இதுதான் எங்களுடைய இன்றைக்கு இருக்கிற நடைமுறை. ஜும்மாக்களை பொறுத்தவரையில் கூட பள்ளி ஹசரத் ஓதக்கூடிய ஜும்மா என்பது இல்லை. இப்போ எல்லாம் விசிட்டிங் யார்? உலமாக்கள். வெளியிலிருந்து வாராங்க ஜும்மா ஓதுறதுக்கு. வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுடைய கருத்துக்கள் இனிப்பாக இருந்தாலும் அந்த சூழல் அவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டால், எங்களோட ஊரில் இருக்கிற சூழல், அந்த தொடர்ச்சியான ஒரு வழிகாட்டல், கடந்த காலத்து பள்ளிவாசலுடைய இமாம்கள் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். அவரே பள்ளியில் இருந்து அவரே என்ன செய்வார், தொடர்ச்சியான ஹுத்பாக்களின் ஊடாக சமூகம் திருத்தப்பட்டிருக்கிறது, சமூகம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் புரிகிறது. நாங்களும் அந்த அடிப்படையில் விசிட் பண்ணுகின்றோம், பல பள்ளிகளுக்கு போகின்றோம். ஏதோ எங்களுக்கு தெரிந்த 4 விடயத்தை சொல்லிட்டு வருகின்றோம். அது அவர்களுக்கு தேவையா என்பது கூட எங்களுக்கு என்ன தெரியாது. சட்டங்கள் என்ன பேசுகிறவர் அவருக்கு தெரிந்ததை பேசுவதை விடவும், நான் யாருக்கு பேசுகிறேனோ அவர்களுக்கு தெரிந்ததை, அவர்களுக்கு தேவையானதை பேசுகிறேனா என்பதை ஒரு கணம் அலசி பார்ப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் நாங்கள் பாரம்பரியத்தை இழந்து வந்துவிட்டோம். எங்களுடைய நோக்கம் அந்த பாரம்பரியத்தை மீண்டும் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பள்ளிவாசல் இமாம்கள் தான் அனைத்தும். ஏனென்றா முந்தின காலத்துடைய, இப்போ நீங்கள் அலியார் ஹசரத்தை சொல்லணும். உங்களுக்கு அலியார் ஹசரத் யார் என்று சொன்னால், அவர் பாடசாலையில் டீச் பண்ணுவதற்கு கூட அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது. ஒரு ஸ்கூல் டீச்சர், ஸ்கூலுக்கு டீச்சராக இருந்திருக்கு. இவர் நாட்டுடைய முபாரக் ஹசரத் அவர்கள், அதாவது ஜமித்துலமாவுடைய முன்னைய நாள் செயலாளர் ரியால் ஹசரத் அவர்கள். இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு ஆளுமையும் பார்த்தா தலைமைத்துவத்தை கொடுத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு ரோல் இருந்துச்சு. பாடசாலை, பள்ளி, சமூகம் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய காரியாலயம்தான் பள்ளிவாசலாக இருந்தாலும் அவர்கள் சமூகத்துக்கு கொடுத்த அந்த பாரம்பரியமான தலைமைத்துவத்தை திருப்பி எப்படி எடுக்கலாம் என்பதைத்தான் நாங்கள் யோசிக்கின்றோம். நிச்சயமாக ஒரு அற்புதமான விடயத்தை ஞாபகப்படுத்தினீர்கள். நீங்கள் சொல்லும் போது வாழை தோட்டத்திலே அப்துல் ரஹ்மான் பஹஜியினுடைய ஞாபகத்துக்கு வந்தார். அல் ஹிக்மா கல்லூரியின் ஒரு ஆசிரியராகவும் இருந்தார். ஒட்டுமொத்த ஊரும் தன்னுடைய பொறுப்பிலே இருந்தது. இப்படி இருந்த அந்த பாரம்பரியத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இந்த இழப்பு மூலமாக இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளம் ஆலிம்கள் எவ்வாறான சவால்களை எதிர்கொள்கிறார்கள்? அதனால் வரக்கூடிய பாகப்பெரிய ஒரு விளைவு என்னென்றால், ஏற்பட்ட விளைவு ஒரு அதாவது இளமுலமாக்கல் மட்டுமல்ல, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம்கள் இழந்த ஒரு மிகப்பெரிய இழப்பு என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்யூட்டேஷன், என்ன சொல்றது, சுய மரியாதை, அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிராண்டிங், அந்த நேம், அடையாளம், அதை இழந்து விட்டார்கள். அது அவர்களும் இழந்து விட்டார்கள், சமூகம் இழந்து விட்டது. உதாரணமாக ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவருடைய வணக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதகுருவை எப்படி அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், இவைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் வித்தியாசப்பட்டவர்கள். இமாம்களுடைய உடை, பாவனை, கலாச்சாரம் இவைகள் இருந்து பிடித்து
நாங்களும் மாறுபட்டிருக்கின்றோம், சமூகமும் எங்களை மாறுபட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய அதனால் ஏற்பட்ட விளைவுகள், பெரும் விளைவுகளை நாங்கள் சமூகத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மாறுபட்டு வரக்கூடிய இந்த உலகத்திலே இந்த விடயங்களை எல்லாம் ஒரு ப்ரோ ஆக்டிவான ஒரு நிறுவனமாக ஜம்சம் ஃபவுண்டேஷன் எப்படி பார்க்குகிறது? நிச்சயமாக நாங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல பள்ளிவாசலுடைய இமாம்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் செய்ய வேண்டும், அவர்கள் வலுவூட்டப்பட வேண்டும். அதற்காக வேண்டி பல பயணங்களை மேற்கொண்டு, வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் மேற்கொண்டு நாங்கள் மட்டும் போகல, கலம்பு டிஸ்ட்ரிக்டுடைய மஸ்ஜித் ஃபெடரேஷனையும் அழைத்து கொண்டு, அகிலங்கை ஜமியத் உலமாவுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து கொண்டு நாங்கள் ஒரு பயணம் செய்தோம். பயணம் போய் நாங்கள் இது சம்பந்தமாக படித்தோம். என்றால் இஸ்லாமிய உலகத்துக்கு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு தலைமைத்துவம் கொடுத்த சில நாடுகள் இன்று வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுகிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கலை அறிவையும் எடுத்துக்கொண்டு தான் இதில் நாங்கள் இறங்கினோம். இதில் முக்கியமாக அதை வைத்து நாங்கள் விஐபி பள்ளிவாசல் இமாம்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் இமாம், இப்பொழுது பள்ளிவாசல் இமாமத்து செய்து கொண்டிருக்கூடிய இமாம்களுக்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை உருவாக்கினோம். இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் என்னென்று சொன்னால், மதரசாக்களில் இருந்து வெளியாகி வரக்கூடிய மாணவர்கள், இவர்களை நாங்கள் ஏன் ஒரு முழுமையான இமாமாக அந்த பணிக்கு, இமாம் என்று சொன்னால் பள்ளிக்கு இமாம் அல்ல, ஊருக்கு இமாம், ஊருக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடிய இமாமாக இவரை வடிவமைத்தால் அந்த பாரம்பரிய தலைமைத்துவத்தை எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படிப்பட்ட ஒன்றுக்கு வரக்கூடாது என்ற ஒரு கனவு தான், ஒரு தாட்ஸ், ஒரு சிந்தனை தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சிந்தனை. நிச்சயமாக ஒரு அற்புதமான சிந்தனை என்னுடைய ஞாபகத்தில் இருக்கின்றது. இமாம்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதை சமூகத்திற்கு மத்தியிலே தெளிவாக, தைரியமாக முதலில் பேசியவரும் ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா தான். அந்த காலகட்டத்திலே முஃப்தி யூசுப் ஹனீஃபா சொல்லக்கூடிய அந்த விடயத்தை பலரும் உணரவில்லை. ஆனால் இன்று ஒட்டுமொத்த சமூகமும் அதனை உணர்ந்திருக்கும் என்பதை ஒரு ஊடகவியலாளனாக நான் சான்று பகர்கின்றேன். கண்டிப்பாக இமாம்களுக்கான அந்த பயிற்சி, வழிகாட்டல் தேவை என்பதிலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். சமூக இமாம் கல்லூரி, கம்யூனிட்டி இமாம் காலேஜ் என்பது காலத்தின் தேவை. அதாவது முஸ்லிம் சமூகம் இதுவரையிலே அப்படியான உலமாக்களை, இமாம்களை பயிற்றுவிக்கும் ஒரு ட்ரைனிங் சென்டரை அடையவில்லை. நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். இது எப்படி செயல்பட போகிறது? இது ஒரு ட்ரைனிங் சென்டர் என்று சொல்லி இதுக்கு பேர் வைப்பதை விடவும் இது ஒரு அவர்களை உருவாக்குற ஒரு சென்டர். அதாவது ஒரு உருவாக்கம் என்று சொல்லும் பொழுது, ட்ரைனிங் என்று சொல்லும் பொழுது ஒன்றை செய்வதற்கு சொல்லிப்பது, இது பயிற்றுவிப்பது மட்டுமல்ல. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, இன்றைக்கு ஒரு மதரசாவில் 8 வருஷமோ 5 வருஷமோ 6 வருஷமோ ஓதிட்டு மீண்டும் ஒரு என்ன செய்கிறாங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கு போகிறாங்க. 4 வருஷம் ஒரு டிகிரியை வாங்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இன்னும் சில சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க, அங்கே எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியும். அதே மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியால் வழங்கப்படக்கூடிய ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டுடனான ஒரு பாடத்திட்டம் இது. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் நடந்து முடிந்து விட்டது. இது வெறுமனே ஒரு அகாடமிக் அப்ரோச் அல்ல இது. அதாவது ஒரு வகுப்பறையில் இருந்து இதை படித்து முடிக்கிற ஒரு கோர்ஸாக இதை யாரும் என்ன செய்ய வேண்டாம், இதை பார்க்க வேண்டாம். இதில் 3 பகுதிகள் இருக்கிறது. இதில் 3 முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் அகாடமிக் அஃபேர்ஸ், அதாவது கல்வி சார்ந்த என்ன, பெரும்பாலும் அவர்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான அறிவு அந்த அளவுக்கு டீப்பாக கொடுக்க வேண்டிய தேவைப்பட மாட்டாது. அந்த பின்புலத்திலிருந்து தான் யாரும் வராங்க, அந்த உலமாக்கள் வராங்க. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுப்போம் என்னன்னு சொன்னால், அதாவது அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலத்துக்கு வெளியிலிருந்து லீடர்ஷிப் குவாலிட்டியாக இருக்கலாம், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்லாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம். அதே மாதிரியான இப்படியான பண்புகள், அதாவது இன்றைக்கு உலகத்தில் லீடருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் எம்மாத்திரமோ பண்புகள் சொல்லப்படுகிறது. இவைகள் அனைத்தையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் பார்க்கலாம் என்றாங்க. அந்த பண்புகள் உடையவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும். ஆத்மீகத்தில் ஒரு உச்சத்தை அடைந்தவர்கள், உடல் ஆரோக்கியத்தில் உச்சத்தை அடைந்தவர்கள்,
அதே மாதிரியாக சமூகத்தை பற்றி பரவலாக ஒரு தொலைநோக்கில் பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர், மாற்றுமத்தை சார்ந்தவுடன் அவர்களுக்கு இடையில் உறவு பாலங்களை அமைக்கக்கூடிய வசதி படைத்த கெப்பாசிட்டி உள்ளவர்கள், இப்படிப்பட்ட உலமாக்களை உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவர்களுக்கு இருக்கும். மூணாவது மிக முக்கியமானது தான் இந்த வகுப்பறை, அதாவது அகாடமியும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அவர்கள் இருப்பாங்க. கிழமையில் 4 நாள் தான் இருப்பாங்க. 3 நாள் அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்யணும். அதையும் நாங்கள் தான் ஏற்படுத்தி கொடுப்போம். அந்த வேலை செய்வது என்பது பள்ளி வாசலில் ஒரு அசிஸ்டன்ட் இமாமாக இருப்பார் 3 நாளைக்கு. ஒரு என்ஜிஓவில் போய்த்து ஒர்க் பண்ணுவார். ஒரு பாடசாலையில் இஸ்லாம் பாடத்துக்கு இவர் என்ன செய்வார், பங்களிப்பு செய்வார். அதே மாதிரியாக சொல்ல போனால் ஊருடைய டெவலப்மெண்ட், ஒரு ஊரை நாங்கள் பாடம் கொடுப்போம் அவருக்கு, சின்ன ஒரு கிராமத்தை. இந்த கிராமத்தை நீங்கள் ஒரு வருஷத்தில் என்ன செய்யணும், இதை வடிவமைத்து இதனுடைய பாடசாலையையும் பள்ளிவாசலையும் அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு தேவையானவைகளை செய்வதற்கான ஊரையும் என்ன செய்வோம், ஒன்று சேர்ப்போம். இப்படியான ஒரு வேலை திட்டம் தான் அல்லாமல் இது வெறுமனே நீங்கள் 4 வருஷம் டிகிரி செய்றீங்க என்றால் அங்கே ஸ்ட்ரைக் நடக்கும், அங்கே இது நடக்கும், அது அப்படிப்பட்ட ஒன்று இங்கே இல்லை. ஆனால் இவர்களுக்கு 3 வருஷம் முடியக்குள்ள யூத் அண்ட் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு டிகிரி ப்ரோக்ராம் உண்டு, யூனிவர்சிட்டியில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி டிகிரியையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இவருக்கு என்ன செய்வோம், வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஜம்சம் ஃபவுண்டேஷன் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய செயல்பாடு. இது ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்று இருக்குது ஷேக் அப்துல் ரஹ்மான். அதாவது என்னென்னு சொன்னால், ஒரு இமாம உருவாக்குவதனூடாக மட்டும் என்ன செய்ய முடியாது, இதை அடைய முடியாது. தனி மனிதர்கள் உருவாகி இருக்கிறாங்க நாட்டில், தனி மனிதர்கள் உருவாகி இருக்கிறாங்க. நல்ல நாங்கள் பயிற்றுவிக்காமலேயே அதாவது படித்து தன்னை வளர்த்து கொண்டு எம்மாத்திரமோ நல்ல இமாம்கள் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம். இப்போ விஐபியினூடாக நாங்கள் ஒரு கெப்பாசிட்டியை கொஞ்சம் கூட்டி இருக்கிறோம். யாருடைய, இமாம்களுடைய. இது மட்டும் என்ன செய்யாது, ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்காது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இமாம்களை பற்றியுள்ள ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு இமாம் என்ற ஃபோட்டோவை கண்டாலே இவர் கண்ணியமானவர், இவர் ஏதோ செய்யக்கூடியவர். அதாவது நாங்கள் அந்த தமிழ் படங்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க, ஒரு சில பிக்சர்ஸை காட்டுவாங்க அறகுறையாக, அது மக்களுடைய மனசில் பதியும். மக்களுடைய மனசில் என்ன செய்யும், பதியும். அது எனக்கு விரிவாக சொல்ல முடியாது, சொன்னால் அது சிலரை கொச்சப்படுத்துவது போல் அமையும். அதனால் நான் சொல்ல விரும்பல. இது ஒரு திட்டம். ஏதோ ஒன்றுக்கு நாங்கள் ஒரு பிராண்டிங் உருவாக்கணும், ஒரு இமேஜ் உருவாக்கணும். பள்ளி ஹசரத்துண்டா இந்த நாட்டில் இருக்கிற ஆகப்பெரிய ஒரு பணக்காரனுடைய கனவும் இருக்கணும், ஏண்ட மகனை இமாமாக்கணும், ஏண்ட மகனை இமாமாக்கணும். இன்றைக்கு எப்படின்றால் அந்த பணியை விட்டும் ஒதுங்கி போகக்கூடிய உலமாக்கள் தான் கூட. இத்தனை பேர் பாஸ் அவுட் ஆகிறாங்க, ஆனால் பள்ளிக்கு யாரும் இல்லை, இமாம் இல்லை. ஏன் காரணம்னா அந்த பணிக்கு இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட், கண்ணியம், மரியாதை, இமேஜ், வேல்யூஸ் இது சமூகத்தில் இல்லா போய்த்து. இதை மீண்டும் கட்டி எழுப்பணும். இதை கட்டி எழுப்புறதுக்கு என்ன செய்யணும் என்றால், அதில் ஊடகத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பணி இருக்கிறது. ஊடகம் அதில் பங்களிப்பு செய்யணும், சமூகம் பங்களிப்பு செய்யணும், பள்ளிவாசல் உள்ள நிர்வாகிகள் பங்களிப்பு செய்யணும். என்றால் அதை நீங்களும் நானும் என்ன செய்யலை, கட்டி எழுப்ப இல்லை என்றால் நாங்கள் செய்கிற பணி என்ன செய்ய மாட்டாது, ஒரு நாளும் வெற்றியளிக்க மாட்டாது. மூணாவது ஒரு வகுப்பிற்கு பங்களிப்பு செய்யணும், சிஸ்டம் சேஞ்ச். நாங்கள் இந்த நாட்டில் பள்ளிவாசலுடைய இமாம் ஒன்று பள்ளிக்கு வாரண்டா என்ன சிஸ்டம், ஒரு சில பள்ளிகளை தவிர பெரும்பான்மையான பள்ளிகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட இல்லை. யாருக்கு, இமாமுக்கு. இமாமுடைய ஜேடி இல்லை. இமாம் என்ன செய்யணும், அவர் எதையுமே செய்யல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எதை செய்யணும்னு எழுதி கொடுக்கிற முதலாவது இதுதான் உங்களோட பணி என்று யாரோட பணி, அது பள்ளிகளை கொடுப்பாங்க. அவருடைய சம்பளம் இந்த நாட்டில் இதுதான் ஒரு ஆளுடைய சலரி என்று சொல்லி இதுதான் ஆக மினிமம். 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு இதுதான் சம்பளமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்குது. சட்டம் இருக்குது, ஒரு சட்டம் உண்டு தானே குறைஞ்சபட்சம். அதாவது இது ஒரு பள்ளி நிர்வாகத்தை குறை சொல்றதல்ல, இது ஒரு சிஸ்டம் ஒன்று எங்கே வரணும். இபிஎஃப், இடிஎஃப், சரி, பென்ஷன் ஸ்கீம் உண்டு. அதுக்கு மேலே வந்துட்டு அவருக்கு ஒரு அத்தியாவசிய தேவை ஒன்று வந்தால் ஒரு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட், ஒரு நிதி உதவிக்கான ஒரு ஏற்பாடு,
இதை ஜம்சம் ஃபவுண்டேஷன் செய்யலாது. இதுக்குன்னு சொல்லி நான் பேர் சொல்ல விரும்பல. இதுக்குன்னு சொல்லி நாங்கள் தான் முஸ்லீம்களுடைய சட்ட ரீதியாக நாங்கள் இதுக்கு பொறுப்பானவர்கள், பதிவு செய்தது நாங்கள், வழிகாட்டுறது நாங்கள் என்று சொல்லி எத்தனையோ உதாரணமாக மாவட்டங்களை பிரதித்துவப்படுத்தி பள்ளி சம்மேளனங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? இதை ஏற்பாடு செய்ய முடியும். பள்ளிக்கு ஒரு இமாம் உண்ட, உதாரணமாக உங்களோட பள்ளிக்கு ஒரு இமாம் எடுக்கணும் என்றால் அந்த பள்ளியுடைய இமாமை உங்களோட பள்ளி தான் இன்டர்வியூ பண்ணி அவருடைய எல்லாத்தையும் பேசிக்கொண்டு உங்களோட பள்ளி கலம்பு மாவட்டமா அல்லது கம்பஹாவா? கம்பஹா மாவட்டத்தினுடைய பள்ளி ரெஸ்ட்ரி போர்டு, அதாவது டிஸ்ட்ரிக்டுடைய ரெஸ்ட்ரி போர்டு தான் இதை சிபாரிசு பண்ணணும். அவர்களூடாகத்தான் இது வரணும். இப்படியான ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று எங்கே வரணும்? சமூகத்தில் அப்படி ஒன்று வந்தால் தான் நாங்கள் தனி மனிதர்களை உருவாக்கினாலும் கூட இந்த சிஸ்டமும் இந்த ரெஸ்பெக்டான இமேஜ் பிராண்டிங்கும் வரும் பொழுது தான் இந்த நாட்டில் பள்ளிவாசலுடைய இமாம்கள் என்ன செய்வாங்க? நானும் ஒரு இமாம் ஆகணும், நானும் இந்த பணியை செய்யணும், நானும் கம்யூனிட்டிக்கு ஒரு லீடர்ஷிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களும் என்ன செய்வாங்க? முன் வருவாங்க. எனவே ஜம்சம் இதை எப்படி பார்க்குது என்றால் வெறுமனே ஒரு தனி மனித ஆளுமையை உருவாக்குவது மட்டுமல்ல, சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும். அதுக்கும் நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் விருப்பம் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆல்ரெடி அது சம்பந்தமான சில டிஸ்கஷன்ஸ் சில அதிகாரிகளுடன் செய்கிறோம், நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரியாகத்தான் சமூகமாக சேர்ந்து ஊடகம், குறிப்பாக சோஷியல் மீடியா குறிப்பாக இதில் என்ன செய்யணும்? இமாம்களை பற்றி உள்ள இமேஜ், குட் கண்டக்ட், அவர்களுடைய ஆளுமைகள், குறைகளை பற்றி பேசுவதல்ல, அவர்களுடைய ஆளுமைகள், அவர்களுக்கு இருக்கிற மரியாதை, அவர்களால் என்ன செய்ய முடியும். ஒரு பாடசாலையினுடைய அதிபர் தான் பள்ளியில் இமாமாக இருக்கணும்டா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிறிஸ்துவ பாடசாலைகளில் யார் இமாம்? யார் அதிபர்? யார்? ஃபாதர். அது ஒரு பெண்கள் கல்லூரியாக இருந்து அதில் பிரின்சிபல் யார்? சிஸ்டர். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கன்செப்ட், ஒரு கலாச்சாரத்தை எங்களுக்கு உருவாக்க முடியாது? இன்னும் ஒன்று சொல்லித்தாரன் அப்துல் ரஹ்மான். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஒரு ஊருக்கு ஒரு நபி அல்லாஹ் அனுப்பும் பொழுது வெளி ஊரில் இருந்து ஒரு நபி அல்லாஹ் அனுப்பல. எனக்கு மாபோலைக்கு, உங்களோட ஊர் மாபோலை தானே, எனக்கு மாபோலைக்கு வந்து நான் இமாமாக இருந்தால் நான் தொழில் தான் செய்ய முடியும். எனக்கு ஒரு மிஷனரி ஒர்க் செய்ய முடியாது, எனக்கு பணி செய்ய முடியாது. ஏன் காரணம் என்றால் நான் வந்தேன் தொழுவிக்கணும், என்னை ஜேடியில் இருக்குது தொழுவிக்க சொல்லி தொழிச்சிட்டு போய்த்துறேன். ஆனால் நான் அந்த ஊரை சேர்ந்தவனாக இருந்தால் இது என் ஊர். உணர்வு உங்களை மட்டும் எனக்கு தெரியும், உங்களோட அப்பாவையும் எனக்கு தெரியும். உங்களோட உரையாடும் பொழுது அப்துல் ரஹ்மான் இதை செய்யக்கூடாது, உங்களோட வாப்பா உங்களோட அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்குது, அப்பாவையும் விழித்து உங்களை புத்தி சொல்வது எப்படி இருக்கும்? அந்த புத்தி உங்களுக்கு எடுபடும், உள்ளத்தை தொடும். ஏன் காரணம் என்று அதனால தான் குர்ஆன் சொல்லுது, ஹுவல்லதி பஅஸஃபில் உம்மீன ரசூல மின்ஹும், வெளியிதல்ல, மின்ஹும் அவர்கள் இருந்தே, கமா அர்சல்னா ஃபீக்கும் உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு ரசூல். எனவே நான் அதுக்கு வெளியிலிருந்து வந்து இமாமத் செய்யக்கூடியவர்களை பற்றி நான் இது விழிப்பல்ல. நான் சொல்கிறது முறை என்ன தெரியுமா? முறை என்னவென்று சொன்னால் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கைக்கு எடுக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த ஊர் வாசி அல்ல, வெளியூர்லேருந்து வந்தவங்க, ஆனால் அந்த ஊரை தன் ஊராக மாற்றிக்கோங்க. அப்படி மாற்றி கொண்டவர்களுக்குத்தான் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 2243 ஜியாரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்தாங்க, அவங்க கட்டல், அது அவங்க கட்டவும் இல்லை, அவங்க கட்ட செல்லவும் இல்லை. பின்னால் வந்தவர்கள் அதை கட்டிட்டாங்க, ஒரு மரியாதையில் ஒரு கண்ணியத்தில் அதை செஞ்சிட்டாங்க. சரி, அதை பற்றி நான் இங்கே பேச வர இல்லை. ஆனால் அவர்களுடைய பணியை பாராட்டித்தான் அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. எனவே நான் அன்பாக சொல்கிறேன், உலமாக்கள் என்பவர்கள் பணி செய்துவிட்டு போனால் நாங்கள் மௌத்தாகலாம், எங்களுடைய பணி மௌத்தாக மாட்டாது. எங்களுடைய பணி வாழ்ந்து கொண்டு இருக்கும். இந்த நாட்டில் உலமாக்களுடைய பேர்கள் மௌத்தாக மாட்டாது. இன்றைக்கு மாப்பிள்ள பாலிம் சாப் ரஹ்மத்துல்லாஹிலே பேசப்படுகிறார், இன்றைக்கு அப்துல் சமத் ஒஸ்தானா பேசப்படுகிறார், இன்றைக்கும் பெரும்பெரும் உலமாக்கள் பேசப்படுறாங்க. அவருடைய பணி என்ன செய்யப்படும்? 7 மணி சொல்லுவோம், 10 பணக்காராக்கள் பேர் பேசப்படுவதே இல்லை, உலமாக்கள் பேசப்படுவார்கள்.
அதுக்காக வேண்டிய பணக்காரர்கள் பேசப்பட மாட்டாதுன்னு யாரும் செய்ய வேணாம், விலகி எடுத்துக்கொள்ள வேணாம். நான் சொல்ல வரேன் என்னென்னு சொன்னால், உலமாக்களுடைய பெயர்கள் கூட பேசப்படும். நான் அன்பான உலமாக்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் சமூகத்தில் வாழலாம். ஆத்மீக உணர்வுடன், ஆத்மீகத்தை தட்டி எழுப்பி, ஆத்மீக உணர்வுடன் வாழ்ந்து ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இது ஜம்சம் ஃபவுண்டேஷன் மட்டும் செய்யக்கூடிய ஒரு பணி அல்ல, கலெக்டிவாக எல்லாருமாக சேர்ந்து இந்த பணியை செய்வோம். வாருங்கள். ஜஸாக்கல்லாஹ் கைர். அற்புதமான பல விடயங்களை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார். எனவே கண்டிப்பாக இவ்வாறான நிலையங்கள், இவ்வாறான கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக், சிஐசி பட்டதாரி, அதாவது கம்யூனிட்டி இமாம் காலேஜிலே வந்து இந்த முழுமையான கற்கை நிறையை பாடநெறியை பூர்த்தி செய்த சிஐசி பட்டதாரி ஒருவர் அவருடைய சேவையை எங்கு மேற்கொள்வார், எப்படியான பங்களிப்புகளை அவர் செய்வார்? ஜஸாக்குமுல்லாஹு கைர். உண்மையிலேயே மனிதவள அபிவிருத்தியில் முதலீடு செய்யும் பொழுது இதில் ஒரு 10% தான் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் 100 மனிதர்களை மீது முயற்சி செஞ்சால் 100 பேர் என்ன செய்ய போகிறல, பணி செய்ய போகிறது. அது அப்படித்தான். நாங்கள் 100 பேர் எடுத்தால் அப்படியாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இந்த பாடநெறியை முடித்தவர்கள் முதலாவது கட்டமாக இன்ஷா அல்லாஹ் பிறர் மீது தங்கி நிற்காமல் சொந்த காலில் வாழுவதற்காவது முதலாவது என்ன செய்வாங்க, படித்து கொள்வாங்க. இன்னமொத்தர் மீது தங்கி நிற்க வேண்டியவர்களாக என்ன செய்ய மாட்டார், நிற்க மாட்டார். அவருக்கு ஏதோ அவருடைய கல்வி பயணத்தை தொடருவதற்கோ அவரை அவர் வழிப்படுத்திக் கொள்வதற்கோ முதலாவது என்ன செய்ய முறை அவருக்கு வழி கிடைத்து. ஆனால் அது எங்களுடைய நோக்கம் அல்ல. அதை கடந்து அவர் 3 லெவல் அவருக்கு இருக்குது. முதலாவது லெவல் தான் கம்யூனிட்டி லெவலில் ஒரு சேஞ்ச் மேக்கராக அவர் மாறணும், கம்யூனிட்டியை மாற்றுறவர். அதுக்கு தேவையான டூல்ஸ், அதுக்கு தேவையான தர்பியா, அதுக்கு தேவையான வழிகாட்டல், அதுக்கு தேவையான அனைத்து வகையான விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்வோம் அவர்களுக்கு. வெறுமனே அகாடமிஸ்ட் வந்து படிப்பூட்ட மாட்டாங்க. எல்லாமே ப்ராக்டிக்கலாக களத்தில் இருந்து செயல்படக்கூடியவர்களை கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்வோம், இதை நடத்தாக்குவோம். இந்த வகுப்பு நடக்கும். 2வது மிக முக்கியமான ஒரு இடம்தான் கம்யூனிட்டி லெவலில் அவர் என்ன செய்யணும், அவருடைய கண்ட்ரிபியூஷன். இது 2வது கட்டம். 3வது கட்டம் ஒன்று இருக்குது, தேசிய மட்டத்தில் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒருவர். நேஷனல் லெவலில் தேசிய மட்டத்துடைய பிரச்சனைகளுக்கு அவர் என்ன செய்யலாம், அவருக்கு பங்களிப்பு. இப்போ இந்த எஜுகேஷன் ரிஃபார்மேஷனில் எங்கள் உலமாக்களும் கருத்து சொல்லணும். கார்டினல்ட கருத்து வருதுன்றாங்க, இவருடைய கருத்து வருதுன்றாங்க. ஏன் எங்கள் உலமாக்களுடைய கருத்து? அதுக்கு எங்களுக்கு துணிச்சலும் வேணும், எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மும் வேணும். இன்றைக்கு நாள் வந்துட்டு நேஷனல் டே, ஸ்ரீலங்காவுடைய தேசிய தினம் என்று சொன்னால், தேசிய தினத்தண்டு இந்த இமாம் இப்படிப்பட்ட ஒரு செய்தி சொன்னார் என்பதும் என்ன செய்யணும், ஒரு செய்தியாக வரணும். அந்த செய்தி உணர்வுபூர்வமாக இருக்கணும். இல்லை என்று சொல்ல வரல, ஆனால் இருக்கிறது போதாது. இது 2வது லெவல். 3வது லெவல் ஒன்றோ எங்கள்கிட்ட படிச்சோத்தர் இன்னும் ஒத்தட்ட நினைச்ச மாட்டார், தங்கி நிற்க மாட்டார். பிறருடைய ஜக்காத்தை எதிர்பார்த்தோ பிறருடைய ஹதியாவை எதிர்பார்த்து வாழ தேவையில்லை, எனக்கு வாழ்ந்து கொள்ள தெரியும் என்ற அளவுக்கு முதலாவது நிச்சயம் அவருக்கு கெப்பாசிட்டி கொடுப்போம். 2வது கட்டம் அவர் கம்யூனிட்டிக்கு என்ன செய்யணும், அவர் ஒரு கம்யூனிட்டி இமாமாக இருப்பார், பள்ளி வாசலோட ஆஃபீஸாக இருக்கும். 3வது தான் தேசிய மட்டத்தில் அவர் என்ன செய்யணும், பங்களிப்பு செய்யணும். அவரை கண்டா இவர் ஒரு நல்ல மனிதர், இவர் சிங்களத்தில் உரையாடக்கூடியவர், இவர் நேஷனல் இஷ்யூவை பேசக்கூடியவர், இவர் ஒரு இப்படிப்பட்டவர் என்ற ஒரு மனப்பாங்க சமூகத்தில் ஏற்படுத்தணும். 4வது கட்டம் தான் எங்களுடைய பள்ளிவாசலுடைய இந்த இமாம் காலேஜில் உருவாக்கப்பட்டவங்க ஒரு சர்வதேச மட்டத்திலும் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பிரச்சனைக்கு ஒரு பேப்பர் எழுதக்கூடியவர்களாக, ஒரு கான்செப்ட் எழுதக்கூடியவர்களாக. எங்களில் எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் பிரச்சனை தெரியுமா, அவர்களுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை, அவர்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. நான் ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு இன்டர்வியூவில் ஒருவர் சிறப்பு விருந்து பெற்று அவர் தன்னை வளர்த்து கொண்டு சிறப்பு விருந்து பெற்று அவர் ஒரு அவார்டு வாங்கினார். அந்த அவார்டு வாங்கின சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட கேட்கப்பட்டது, உங்களோட ஊரில் உங்களை விடவும் இந்த விஷயத்தை திறமையாக செய்யக்கூடியவங்க யாரும் இல்லையான்னு கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொன்னார், என்னை விடவும் திறமையாக செய்யக்கூடியவங்க பல 100 பேர் இருக்கிறாங்க. என்னை உருவாக்கின ஆசான்கள் என்னை விடவும் திறமையாக
செய்வாங்க. ஆனால் பிரச்சனை தெரியுமா, அவர்களை பிளேஸ் பண்ண மறந்து விட்டார்கள். என்ன இடத்தில் என்ன பிளாட்ஃபார்மில் இருந்து இந்த பணியை செய்தால் இந்த பணிக்கு அங்கீகாரம் கிடைக்குமோ அந்த பிளாட்ஃபார்மில் அந்த இடத்திலிருந்து அந்த பணியை செய்வதற்கு அவர்களுக்கு அவகாசம் கிடைக்கல. நான் அதைத்தான் சொல்கிறேன். எங்களோட உலமாக்கள் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையை பேசணுமா பேசுவதற்குரிய கெப்பாசிட்டி உள்ள வளமான உலமாக்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை சமூகத்துக்கு அவர்களை தெரியாது, அவர்களுக்கு சமூகம் தெரியாது. இதுதான் பிரச்சனை. நாங்கள் சொல்கிறோம், இந்த சிஐசியினூடாக இதுதான் கனவு. நிச்சயமாக அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஏனென்றால் அல்லாவே சொல்லியிருக்கிறான், வீண் விரயம் செய்ய வானம் உண்டு. வீண் விரயம் செய்ய வானம் உண்டு. அல்லாஹ் எங்களோட கனவை எப்படி வீணாக்குவான்? எங்களோட கனவை வீணாக்க மாட்டான். இதுவரைக்கும் ஜம்சம் கண்ட எந்த ஒரு கனவையும் அல்லாஹ் என்ன செய்யல, வீணாக்கல்ல. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்த சவால்களை எல்லாம் சாதனைகளாக ஆக்கிக்கொள்வதற்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இறைவன் துணை செய்திருக்கிறான். இந்த பயணமும் நீடிக்கும் இன்ஷா அல்லாஹ். இது நடந்து முடியும் இன்ஷா அல்லாஹ். இறுதியாக சொல்லுங்க, இந்த பரந்த இலங்கைக்கு இந்த பாடத்திட்டம் அல்லது இந்த சிஐசி வேலை திட்டம் எந்த அளவு தூரம் பங்களிப்பு செய்யும் என்பதை நீங்கள் பர்சனலாக நினைக்கிறீங்க? நான் நிச்சயமாக நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த பணி நீடிக்கும் என்றிருந்தால், இந்த பணியினுடைய அறுவடை எப்படி இருக்கும் என்றிருந்தால், தொடர்பாடல் நிறைந்த உலமா சமூகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். வாலிபர்களுடன் கதைக்க வேண்டுமா, அவர்களுடைய மொழியும் அவர்களுக்கு தெரியும். பெண்கள் விவகாரமா, குடும்ப விவகாரமா, அனந்தர சொத்து மோதலா, சொத்துக்களை பிரித்து கொள்ள வேண்டுமா, வியாபார வர்த்தக நடவடிக்கைகளில் எந்த ஒரு துறையில் கம்யூனிட்டிக்கு எந்தெந்த துறையில் என்னென்ன அட்வைஸ் என்னென்ன வழிகாட்டல் தேவையோ அதற்கு மேலால் அவருக்கு ஒரு ஒரு எக்ஸப்டன்ஸ் இருக்கும், அதாவது அங்கீகாரம் இருக்கும், சமூக அங்கீகாரம் இருக்கும், ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும். எங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொண்டு, நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் இதுக்கு. நாங்கள் அப்படி எத்தனை தீர்ப்பு சொல்லி இருக்கிறோம். அனந்தர சொத்து சம்பந்தமான விடயங்களில் வந்திருக்கிறாங்க, நீங்கள் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி வந்தவர்கள் மார்க்கத்தை நாங்கள் சொன்னால் தலைக்கு மேலே வச்சு ஏற்றுக்கொண்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். உருவாக்க முடியும், ஏறாத கர்மம் அல்ல. ஆனால் கிறிஸ்தவ சமூகம் 1952ஆம் ஆண்டு செய்த வேலையைத்தான் 2025 நாங்கள் கனவு பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாடு சுதந்திரம் பெற்று 4 ஆண்டுகளிலேயே 1952 நான் இன்றைக்கு என்ன பேசுகிறேனோ அதை கண்டெக்சுவலைஸ் பண்ணி இந்த நாட்டு சூழலுக்கு எப்படி கிறிஸ்துவத்தை நாங்கள் வடிவமைக்க வேண்டும் என்று வடிவமைத்ததின் காரணமாக இன்று பாராளுமன்றத்திலும் அவர்களுடைய பிரதித்துவம் என்ன செய்து அதிகமாக இருக்கிறது. எனவே இது ஒரு சூழ்ச்சி அல்ல, இது ஒரு சதி அல்ல, இது எங்களுடைய சமூகத்தை வலுப்படுத்துவதற்கு, சமூகத்தை தூக்கி விடுவதற்கான ஒரு பாடத்திட்டமாக இதை பாருங்கள். நிச்சயமாக அற்புதமான பல விடயங்களை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். என்னுடைய ஞாபகத்தில் இருக்கின்றது, மிக அண்மையிலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சுகததாச உள்ளக அரங்கிலே ஒரு உரை நிகழ்த்துகிறார். விஷ போதைப் பொருட்களை அகற்றிவிடுவோம், இல்லாமலாக்குவோம் என்ற மிக பிரமாண்டமான வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு அது. அதில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள், புத்திஜீவிகள், வெளிநாட்டு தூதுவர்கள், சமயத் தலைவர்கள் என பெருவாரியானவர்கள் இருக்கக்கூடிய அந்த மேடையிலே அவருடைய உரையிலே அவர் ஞாபகப்படுத்தியது பலாங்கொடை பள்ளி வாயிலுடைய இமாம்களை. அவர்கள் செய்த அந்த பணியை கௌரவ ஜனாதிபதி பாராட்டி, இதுபோன்று ஏனைய சமய தலைவர்களும் செய்வார்களாக இருந்தால் இந்த நாட்டிலே விஷப்போதை பொருட்களை இல்லாமலாக்கலாம், எனவே முன்வாருங்கள் என்ற உதவியை கேட்டிருந்தார். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த உலமாக்களும் கூட விஐபி வேலை திட்டத்திலே பங்கு கொண்டவர்கள் என்பதை மிக சந்தோஷமாக நான் ஞாபகப்படுத்துகிறேன். எனவே உலமாக்கள், இமாம்கள் எப்படி தகைமை உள்ளவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற மிக பிரமாண்டமான ஒரு கனவோடு தான் இந்த வேலை திட்டம் ஆரம்பமாகிறது. இதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நாளிலே சிஐசி வேலை திட்டம், சிஐசி ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக முழுமையான தகவல்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட ஜம்சம் ஃபவுண்டேஷனின் கௌரவ தலைவர் ஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நீங்கள் பலாங்கொடை சொன்னதற்காக வேண்டி நான் நேற்றைய தினம் என்னுடைய ஒரு மாணவர் காலியில் இருந்து என்னுடன் தொடர்பு கொண்டு சொன்னார், எங்களோட ஊரில் பிரதேசத்தில் ஹசரத் ஒரு நபவியா தரீக்காவினுடைய ஒரு வாலிப அமைப்பு இருக்கிறது, அவர்களுடைய வேலை திட்டத்தை நீங்கள் படிக்க வேண்டும்,
படித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தினூடாக, ஒரு ஆன்மீக தலைமைத்துவத்தினூடாக கிட்டத்தட்ட 5000 குடும்பங்கள், போதைப் பொருள் அல்ல, 5000 குடும்பத்தில் சிகரெட் புகைத்தல் பழக்கம் கூட இல்லாத ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் ஆத்மீக தலைமைத்துவம் என்பதனூடாக மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் என்பதை மன உறுதியுடன் சொல்லுகின்றேன். எனவே ஆத்மீக தலைமைத்துவத்தை இழந்த ஒரு சமூகம் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாது, முன்னோக்கி பயணிக்காது. எனவே இது அந்த பலங்கொட பள்ளியாக இருக்கலாம், அது எங்களுடைய விஐபியில் படித்த முதலாவது சகோதரர், முதலாவது உலமா அக்ருனை ரஹ்மானி அரபு கலாசாலையில் கல்வி கற்றவர். அவரை பாராட்டி பேசியது போன்று பாராட்டப்பட வேண்டியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னனே, தன்னை பிளேஸ் பண்ணிக்கொள்ள தெரியாதவர்கள், தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தெரியாதவர்கள் எம்மாத்திரமோ பேர் இருக்கிறாங்க. எனவே அவர்களை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக என்ன செய்வோம், இந்த நிகழ்ச்சியை செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதே நேரத்தில் இந்த வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் மாதம், இந்த வருஷம் 2025 டிசம்பருக்கு முன்னால், அதாவது குறிப்பாக இதில் இப்படி ஒன்று நீங்கள் கேட்கல என்கிட்ட, இதில் கலந்து கொள்வதற்கான பங்கெடுப்பதற்கான தகமைகள் என்ன? தகமைகள் 2. ஒன்று, மதரசாவினுடைய பாடக்கல்வியை அந்த இதை முடித்து ஒரு ஆலிம் என்ற சர்டிஃபிகேட் எடுத்திருக்கணும். 2வது ஜிசி ஓ லெவல், ஏ லெவல், இது 2ம் செய்து யூனிவர்சிட்டிக்கு குவாலிஃபைட் ஆகிக்கணும். எல்லாம் கொடுக்க போகிறது யூனிவர்சிட்டி டிகிரி தானே. யூனிவர்சிட்டி டிகிரியை கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்குது, குவாலிஃபிகேஷன். எனவே இந்த 2 குவாலிஃபிகேஷனும் கட்டாயம் என்ன செய்யப்படும், எதிர்பார்க்கப்படும். இது 2 இருக்கணும். இது 2 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், இதில் கலந்து கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்படி பங்கெடுக்கிறதுக்கு உலமாக்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி. இப்போ நான் சொல்கிறேன், சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலையும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலையும் கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட உலமாக்கள், மௌலவியாக்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க, படித்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஜம்சம் ஃபவுண்டேஷன் அவர்களுடனும் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களையும் வலுவூட்டுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட பெரிய ஒரு உலமா சமூகம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய தலையில் அவருடைய இந்த கல்வியுடன் சேர்ந்து சமூக உணர்வையும் ஆத்மீக உணர்வையும் கலந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த விடயங்கள் எல்லாம் என்ன செய்யும், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். ரொம்ப நன்றி. எனவே 2 விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ஒரு மதரசாவிலே ஆலிம் கற்கை நெறியை முழுமையாக பூர்த்தி செய்து சான்றிதழ் இருக்க வேண்டும். கல்வி பொதுத்தராதர, சாதாரண தரம், உயர்தரம் 2லும் சித்தியடைந்து பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படியானவர்கள் முந்திக்கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.